இன்னைக்கு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? எள்ளு வறுத்து பொடி பண்ணது 3 to 4 டீஸ்பூன், ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் 350 கிராம் வெல்லம் தேவை. வெல்லம் கம்மியாக வேணுங்கிறவங்க, இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க இனிப்பு கம்மியாக வேணால் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 கிலோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி நான் ஊற வச்சது பச்சரிசி ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன் நான். இது ஒரு 50 கொழுக்கட்டைக்கு வரும். இது நல்லெண்ணெய் தேவை. அதுக்கப்புறம் நெய் 2 டீஸ்பூன் தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை துருவிக்கலாம். துருவிட்டு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் தேங்காவை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனையும் வரணும். இதில் நல்லா வாசனை வரும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் சீக்கிரமாக வீணாக போகாமல் இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். அந்த தேங்காய் நெய்யில் வறுக்கிற வாசனையும் ஒரு தனி வாசனை தான். பாருங்கள், இப்போ அதில் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எள்ளு பொடியை போட்டுக்கலாம். எள்ளு பொடியை நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரத்தில். இப்போ பாருங்கள், இந்த பூரணம் ரெடியாகிடுச்சு. இப்போ எப்படி மாவு அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் அரிசி, உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு மாவை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அந்த மாவை கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். இது நான் இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த இதில் நல்லா டீட்டெயிலாக எப்படி மாவு செய்கிறதுன்னு போட்டிருப்பேன். அதில் பார்த்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. மாவை நல்லா உருண்டை ஊட்டிக்கலாம். உருண்டை ஊட்டினதுக்கப்புறம் இப்போ ஒரு பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி மாவு, நீங்கள் ஒரு பூரி ப்ரெஸ் எடுத்து நடுவில் அந்த பாலித்தீன் கவரில் மாவு வச்சு அழுத்தினீங்கன்னா இவ்வளோ நல்லா ஃப்ளாட்டாக வந்துடும். அதில் பூரணத்தை வச்சு அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவரோட மூடி அப்படியே சைடில் ஒட்டி விட்ருங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மூடி ஒரு தட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ இட்லி சட்டியில் இந்த மாதிரி அடுக்கி ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டுருந்தீங்க. அப்புறம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.